நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. ஸ்டேஷன் அப்ப விட சொல்லிட்டா எதுக்கு அப்ப வண்டி கொண்டு வந்த? ஸ்டேஷன் அப்ப விட சொல்லிட்டா எதுக்கு வண்டி கொண்டு வந்த? செருப்பு அடிச்சு நாயே. நாகர்கோவிலைச் சேர்ந்த தம்பதி செல்வன் ஆன்சி, அவர்களது குழந்தை மற்றும் ஆன்சியின் சகோதரன் நிஷாந்த் ஆகியோர் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். SMS என்ற தனியார் சொகுசு பேருந்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மூவரும் அந்த பேருந்தில் ஏறிய நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சிறிது நேரம் நின்றது. அப்போது குழந்தைக்காக தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட், பால் வாங்குவதற்காக செல்வன் பேருந்தை விட்டு இறங்கிய நிலையில் பேருந்து புறப்பட்டது. இருக்கையில் அமர்ந்திருந்த மனைவியோ பேருந்து புறப்படுவதை உணர்ந்து தன் கணவர் கடைக்கு சென்றிருக்கிறார் என ஓட்டுநரிடம் கூறி காத்திருக்க வற்புறுத்தி இருக்கிறார். சென்னையில் இருந்து நாங்கள் நாகர்கோயிலுக்கு வர்றதுக்காக ஸ்ரீ SMS டிராவல்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு நேற்று நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து குழந்தைக்கு தண்ணி வாங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் இறங்குனாங்க. இறங்குற இதில் பஸ்ஸு மூவ் பண்ணிட்டாங்க. நான் உடனே கூப்பிட்டு அவங்க பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. நான் அது டிரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். பட் அவங்க அதுக்கு எதுவுமே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்ததுன்னா வேறு பஸ்ஸில் ஏறிப்பா அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டான பதில் தான் சொன்னாங்க. ஓட்டுநரிடம் தெரிவித்த பின்னரே செல்வன் கடைக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் சிறிது நேரம் கூட காத்திருக்காமல் பேருந்தை ஓட்டி வந்ததாகவும் அப்போது ஆன்சி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஊரப்பாக்கத்தில்தான் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து புறப்பட்டு சென்றதை அறிந்த செல்வன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோவில் சென்றிருக்கிறார். இதனையடுத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அலையவிட்ட ஆத்திரத்தில் செல்வனும் மனைவி ஆன்சியும் வாக்குவாதம் செய்திருக்கின்றனர். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஊரப்பாக்கம் அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாப் ஆச்சு. ஆட்டோ பிடிச்சி ஹஸ்பண்ட் வந்து ஏறினாங்க. ஏறும்போது ஒரு சின்ன தகராறு வந்துச்சு. ஏன் நீங்கள் பஸ்ஸை நிறுத்தலை அப்படி இப்படின்னு சும்மா நார்மலாக ஒரு தகராறு மாதிரி வந்துச்சு. தகராறு வந்து முடித்த உடனே எல்லோரும் பேசி முடிச்சுட்டு காம்ப்ரமைஸ் ஆகி நாங்கள் எல்லாருமே படுத்துட்டோம். கரெக்டாக விழுப்புரம் பக்கம் வரும்போது ஒரு மணி நேரம் கழிச்சு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட பேருந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள உணவகத்தில் நின்றது. அப்போது பேருந்தில் இருந்த 2 ஓட்டுநர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அதே நிறுவனத்தில் பேருந்தின் ஊழியர்கள் 3 பேரோடு சேர்ந்து கொண்டு கம்பி மற்றும் உருட்டுக்கட்டையால் செல்வனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. மேலும் தடுக்க வந்த அவரது மனைவி மற்றும் ரிஷாந்தையும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கொல்லு கொல்லு என்ன 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 ஸ்டேஷன் அப்ப விட சொல்லிட்டா எதுக்கு அப்ப வண்டி கொண்டு வந்த? ஸ்டேஷன் அப்ப விட சொல்லிட்டா எதுக்கு வண்டி கொண்டு வந்த? செருப்பு அடிச்சு நாயே. என்னல என்ன அடியில வாடி மூஞ்சி முகரையும் என்ன என்ன கெட்ட வார்த்தை போட்ட நீ பெரிய இதுவா? அப்படியா என்ன நீ முதல்ல அப்பவே உன்னை ஸ்டேஷன் வண்டி விட சொல்லிருந்தா? ஸ்டேஷன் வண்டி விட சொல்லிட்டு அப்பவே விட சொல்லியிருந்தா. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நாங்குநேரியைச் சேர்ந்த செல்வகுமார், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். SMS பேருந்தின் மீது தொடர் புகார்கள் எழுந்த வண்ணம் இருப்பதால் அதன் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பேருந்தின் ஓட்டுநரும் மது போதையில் இருந்ததாகவும் தம்பதி குற்றம் சாட்டினர். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி மேலும் இன்னும் நடக்காம இருக்கிறதுக்கு அவங்க மேல கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பஸ்ஸோட இதுவே கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணணும். ரத்து பண்ணாதான் இது சரி. ஏன்னா அது வந்து இப்போ என்ன சொல்றது, நம்ம அந்த எந்த பஸ்ஸுன்னு ஒரு சில பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் இந்த பஸ்ஸு அந்த SMS பஸ்ஸுன்னு சொன்னாலே அங்கே எப்போவுமே அப்படிதான், நீங்கள் ஏன் அதில் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னு அந்த பஸ்ஸையே கம்ப்ளீட்டாகவே சொல்கிறாங்க. அதனால அந்த பஸ்ஸோட உரிமமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணணும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.